शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे सर्वं ब्रह्मेति जगता सामानादिकरण्यवते अहं ब्रह्मेति जीवेन सामानादिकृतिः भवेत् அப்படின்னு சொன்னார். பாதாயாம் சாமானாதிகரண்யத்தை நிர்தாரணம் பண்ணிக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். பார்த்தோம், போன தடவை விஸ்தாரமா பார்த்தோம். இருந்தாலும் இப்பவும் பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான டெக்னிக்கலான ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதுனால இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். சமான அதிகரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ரெண்டும் ஒரே படஸ்டல்ல இருக்கு, ஒரே அதிகரணத்துல ரெண்டும் இருக்கு. சாதாரணமா வியாகரண ரீதியா அதை சொல்லணும்னாக்க, புருஷஹா அயம் அப்படின்னு சொன்னா அயம் புருஷஹா ரெண்டும் ஒரே இடத்துல வைத்து கொண்டுதான் நம்ம பிரதமா விபக்தியிலேயே வச்சு பேசணும் அப்படின்ற அர்த்தத்துல. இப்போ சமானம்ன்ற வார்த்தை இருக்கிறதுனால ரெண்டு இருக்குன்றது நமக்கு தெரியுது. சமானம்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் டூ இல்லையா, இட் ரிக்வயர்ஸ் டூ. அப்படித்தானே சமான அதிகரணம்னு சொல்ல முடியும். ரெண்டுமே சமானமாக இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் தேவைப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, ரெண்டு வார்த்தைகளும் ஒரே விஷயத்த சொல்லதாக இருந்தாதான் சமான அதிகரணம் சொல்லணும். ஒரு கண்டிஷன் என்ன, இட் ஷுட் ரிவீல் தி ஒன் ஆப்ஜெக்ட், ஷுட் ரிவீல் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட். ரெண்டு டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். இது எல்லாமே நீங்க கரெக்டா சொல்லணும் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு உதாரணமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னி உண்டு சம்போதா தேவகாரிய சமுச்சதா, இப்படி எல்லாம் ஒரே மாதிரியே சொல்லிட்டே போய் இதோட சேர்ந்து எங்க போய் முடியறது, லலிதாம்பிகா அப்படின்னு முடிஞ்சதே. ஆனால் மெனி வேர்ட்ஸ் இருக்கு, 1000 நாமாக்கள் இருக்கு. 999 நாமாவும் ஒரு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை தான் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நேம்ஸ் ஆர் டிஃபரெண்ட் பட் ரிவீல் ஒன் ஆப்ஜெக்ட் இல்லையா, சமான அதிகரணத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தம். இதே சமான அதிகரணம் இல்லாம ஒவ்வொன்னும் சொல்லுமே ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம், வையதிகரண்யம் அப்படின்னு பேரு. வையதிகரண்யம்னா விலக்ஷண அதிகரணம், ஒண்ணு வேற. இப்போ போன தடவை என்ன சொன்ன, ஆதித்யாய சோமாய புதாயச்ச நமோ ஆதித்யாய நமோ சோமாய நமோ மங்களாய நமோ புதாய நமோ பிரகஸ்பதையே அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன்னாக்கா அப்ப என்ன ஆறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் வேற வேற, ஆதித்யனுக்கு ஒரு நமஸ்காரம், சோமனுக்கு ஒரு நமஸ்காரம், அங்கார கும்பரம் வேற வேற வருது இல்லையா. இப்படி இருந்ததுன்னா வையதிகரண்யமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க நம்மளுடைய பிரச்சனை என்ன, இப்போ தத்து துவம் அசி அப்படின்னு இருக்கு. தத்துவம் துவமும் அசியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சமானாதிகரண்யமாக பிரயோஜனம். அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா அதுவும் நீயும் ஒண்ணு அப்படின்ற அர்த்தத்துல சமான அதிகரணமாக அது சொல்லுகிறது. தத்துன்ற பிரதமா விபக்தி ஏகவச்சனம், தொம்முன்ற பிரதமா விபக்தி ஏகவச்சனமும் சேர்ந்து அசியோட சேர்ந்து இப்படி இருக்கனாக்க சமானாதிகரண்யமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம். சமானாதிகரணமாக இருக்குன்னா தத்துன்னு சொன்னான்னாக்க பிரம்மா, தொம்முன்னு சொன்னான்னாக்க சிதாபாசன், சிதாபாசனும் பிரம்மமும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க எப்படி சார் சமான அதிகரணம்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ண திருச்சி சொல்ல வேண்டியிருக்கு. அப்பா சிதாபாசன்றவர் வித்யாப்பா, அது ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை வச்சு சொல்றது. இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை போய் நிற்காத, அந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய சைத்தன்ய அம்சத்தை எடுத்துட்டு அதை வச்சுட்டு பார்க்கும் பொழுது தத்துன்னு சொல்லக்கூடிய சைத்தன்யமோ தொம்முக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமோ ஒண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு இல்லையா. இப்படிதான் பிரயோகங்கள்லாம் பண்ணணும். அதனால அப்படி சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்லணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், பொம்முல இருக்கக்கூடிய அந்த சிதாபாசன்ல இருக்கக்கூடிய ஆபாசமா இருக்கக்கூடிய ஆர்ச்சிய கயட்டி விட்டுணும். எப்படி இந்த வாழைப்பழத்துல தோலை எடுத்துட்டு வெறும் வாழைப்பழத்தை மாத்திரம் எடுத்துக்கிறோமோ
அப்படி தொம்பதத்துல இருக்கக்கூடிய தவறான ஐட்டங்கள் இருக்கக்கூடியதான ஆபாசத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கோ அப்படி. இது சமான அதிகரணமா வரணும்னா இப்படி பாத பண்ணி புரிஞ்சுட்டா சமான அதிகரணமாக ஆகும். அது அப்பதான் பாதாயாம் சமான அதிகரண்யம் அப்படின்னு பேரு இல்லையா. இப்போ வித்யா சிதாபாசம் சத்தியம் சித்து அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னாக்க ஆபாசமா இருக்கக்கூடியது மித்யா, அந்த ஆபாசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்து சத்தியம், சத்துல இருக்கக்கூடிய சைத்தன்யமானது சத்தியம், சைத்தன்ய அம்சத்துல அப்படின்றது கரெக்டா வரும். அதை நீங்க புரிந்து கொள்ளும் போது அப்படியே தத்தையும் தொம்மையும் நீங்க புரிஞ்சுக்க கூடாது. தொம்முல கொஞ்சம் ஒரு மாடிபிகேஷன் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும், ஒரு ரீப்ளேஸ் பண்ணி தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதை பாத பண்ணி புரிஞ்சுக்கணும். பாதாயாம் சாமானாதிகரண்யம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அவர் ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு எடுத்தார். என்ன எடுத்தாருன்னாக்கா யோயம் ஸ்தானுகு புமான் ஏஷா அப்படின்னார். ராத்திரி டார்க்ல ஒரு மனுஷன் ஆனவன் நின்று கொண்டிருந்தான். மனுஷன் நின்று இருக்கான்னு தெரியல, அவன் அசையாம நின்று இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணா தப்பா அதை போய் ஒரு கட்டை அப்படின்னு ஒரு மரம் அப்படின்னு ஸ்டம்ப் ஆஃப் ட்ரீ தானுகு அப்படின்னு புரிஞ்சுட்டான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, கிட்டக்க போய் பார்த்தான்னாக்க அது மனுஷனா இருக்கு. அப்ப முதல்ல சொன்னது என்னது, தானுகு அயம் அப்படின்னு சொன்னா, அயம் தானுகு புமான் ஏவ அப்படின்னு முதல்ல சொன்னா, அதுல ஸ்டம்ப் கிட்டக்க போனோடனே அந்த ஸ்தானுவானது பால்சிபை ஆயிடுச்சு, புமானானது அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணாலும், அப்போ இரண்டு வார்த்தைகள் ஒன்னா சேர்ந்து சாமானாதிகரண்யமாக இருந்தாலும் ஒன்னு அன்ரியலாக இருக்கலாம், ஒன்னு ரியலாக இருக்கலாம். ரியலும் அன்ரியலும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஐக்கிய சாமானாதிகரணம் வரல. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பாதாயாம் சாமானாதிகரண்யத்தை அப்ளை பண்ணோம்னாக்க அது வரும் அப்படின்ற அர்த்தத்துல பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் பதானாம் ஏகஸ்மின் அர்த்தே தாத்பயம் அப்படின்னு சொல்லி அதை புரிய வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. சொன்ன உடனே அகம் பிரம்மா இது ஜகதா சாமானாதிகரண்யவத்து சர்வம் பிரம்மா இது ஜகதா சாமானாதிகரண்யவத்து அகம் பிரம்மா இது ஜீவேன சாமானியகரணம் பவேத் அப்படின்னு இதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். சர்வம் கலுவிதம் பிரம்மா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்போ சர்வம் பிரம்மா அப்படின்னு சொல்றது, எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னா ஜகத்தோட சாமானாதிகரண்யம் எப்படி வருதோ அப்படி. அப்போ பிரம்மமானது வேற, சர்வமும் வேற தானே. ஜகத்தோ நித்யா, நித்யா ஜகத்து, பிரம்மமோ சத்தியம், திரிகால அபாத்தியம். ஜகத்தானது மாறிக்கொண்டே இருக்கிறது, பிரம்ம சத்தியம், ஜெகன் நித்யா, ஜீவோ பிரம்மைவா. இதே அர்த்தத்துல தானே அங்க சொல்லிருக்கு. எத்தனையோ இடங்கள் அந்த மாதிரிதான் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. பிரம்ம பஷாத், பிரம்ம புரஸ்தாத் அப்படின்னு சொன்ன பிரம்ம பக்கத்திலேயா இருக்கும், பிரம்மமானது பின்னாடியா இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், சைதன்யாம்சத்தை மாத்திரம் எடுத்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. ஆனால் அதுக்கு பேர் பாதாயாம் சாமானாதிகரண்யத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இங்கேயும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணோம், அகம் அப்படின்னாக்க நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை எடுத்துட்டு இந்த அகம் ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்தகான்றத புரிஞ்சுட்டு என்னுடைய சொரூபமானது சைத்தன்ய ஸ்வரூபம், அந்த பிரம்மனுடைய சொரூபமும் சைத்தன்ய ஸ்வரூபம் ஆகையினால அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தையானது சாமானாதிகரணமாக இருந்தாலும் இப்படி புரிஞ்சுட்டா பாதாயாம் சாமானாதிகரண்யேன புரிஞ்சுட்டோம்னாக்க அது சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்ட பட்சம் தான் ரைட்டு. ஏன் அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தியில எங்களுடைய ஆச்சாரியார் இவர் வித்யாரண்யர் என்ன சொல்றார், எந்த சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு. சாமானாதிகரண்யசிய பாதார்த்தத்துவம் நைஷ்கர்மிய சித்தியில பிரயோகம் பண்ணியிருக்காரு. ஆகையினால அந்த வழிதானதான் சரியான வழி அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அவன் என்ன சொன்னான்னாக்கா, சரிப்பா அப்படி சொல்ற, ஒருத்தர் இருக்காரு உங்களுடைய வழியான சுரேஸ்வராச்சாரியார நீங்க எடுத்துட்டு நீங்க சொன்னீங்க கரெக்ட். அதே மாதிரி பத்மபாதாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் ஆச்சாரியாரனுடைய சிஷ்யர் தான் இல்லையா. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, அவர்
எப்படி சுரேஸ்வராச்சாரியார் சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினாரோ அதே மாதிரி சூத்திரத்துக்கு பத்மபாதரும் பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த பத்மபாதர் பாஷ்யம் எழுதி அவர் என்ன பண்ணிட்டாரு, எழுதி ஊருக்கு போகும்பொழுது ஆச்சாரியால் கிட்ட படிச்சு காமிச்சார். நான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு. சரின்னு அப்ப அப்படியே கண்டினியூ பண்ண, நன்னா எழுதிட்டு இருக்க, வெரி குட் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணாரு, பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயம், 4 அத்தியாயம், சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம், சாதனா அத்தியாயம், பல அத்தியாயம், ஒவ்வொன்றுத்திலயும் 4 பாதங்கள், இப்படி 16 பாதங்களுக்கும் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கார். இவர் என்ன பண்றாரு, முதல் 4 பாதத்துக்கும் 2வது அத்தியாயத்துல முதல் பாதத்துக்கும் எழுதும்போது திடீர்னு யாத்திரைக்கு கிளம்பி போயிட்டார். ராமேஸ்வரம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்ல இருந்து கிளம்பி வந்துட்டார். கிளம்பி அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தார். வந்துட்டு இருக்கும் பொழுது திருச்சி பக்கத்துலன்னு சொல்ற, அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. அங்க என்ன பண்ணார், அவருடைய மாமா ஒரு மீமாம்சகர் இருந்தா. அந்த காலத்துல மீமாம்சகர்கள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தார்கள். அவெல்லாம் கர்மட்டர்களா இருந்ததுனால இந்த வேதாந்திகள்லாம் வந்தான்னாக்கா கர்மாலாம் நின்று போயிடுமேன்னு அவளுக்கு ரொம்ப பயம். இந்த கர்மட்டர்களுக்கெல்லாம் வேதாந்திகளை கண்டா பிடிக்காதுன்னு ஒரு காலத்துல இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது இவர் என்னடானா இவ்வளவு பிரமாணமா ஒண்ணு எழுதி இவரு கையில போய் மாமா கிட்ட நான் பாஷ்யம் எழுதிட்டு இருக்கேன், நான் கண்டனம் எல்லாம் பண்றேன், நானு அவிரோத அத்தியாயத்துல நான் மீமாம்சா கண்டனம் எல்லாம் பண்ணி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றத விஷயத்த சொல்லி அதெல்லாத்தையும் காமிச்சிட்டு இவர் அந்த எல்லாத்தையும் பொருளை வச்சுட்டு இதை நான் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டேன், அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ரூம் அவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அங்க வச்சுட்டு போயிருக்கார். வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தா இவன் என்ன பண்ணிருக்கான்னாக்கா அந்த குடிசைய கொளுத்து விட்டான். அவர் தங்கியிருந்த குட்டிய, அந்த சன்னியாசியினுடைய குட்டிய கொளுத்து விட்டான். வந்து பார்த்தா ஒண்ணுமே தேரல. அவருக்கோ ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினோம், இங்க பாதத்தையும் எழுதினோம், இப்படி போயிடுச்சு அப்படின்னு அழுதுட்டே ஆச்சாரியார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் போனேன், என்ன பண்றதுன்னு. அப்ப ஆச்சாரியார் சொன்னாரு, அப்பா ஒன்னும் கவலைப்படாத, நீ எழுதினவன், நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன், நம்ம 2 பேரும் நான் சொல்றேன், நீ சொன்னதெல்லாம் என்ன எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் வாயிலிருந்து அந்த பஞ்சபாதிக்காவன் ஆச்சாரியார். அதனால அது அப்படியே நின்று போச்சு. பஞ்சபாதிக்கையோட அந்த புத்தகமானது நின்று போச்சு. இப்படி அவர் ஒரு பாஷ்யம் எழுதினார். ஆச்சாரியால் எழுதின பாஷ்யத்துக்கு ஒரு விருத்தி பஞ்சபாதிக்கான்னு எழுதினாரு. இப்படி அந்த பஞ்சபாதிக்கைக்கு பிரகாஷாத்மான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணாரு, அந்த பிரகாஷாத்மனியானவர், அவருக்கு ரொம்ப பஞ்சபாதிகை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவர் விவரணம்னு ஒண்ணு எழுதினார். இந்த விவரணமானது சாஸ்திரத்துக்கு ரொம்ப சம்மதமாக இருக்கக்கூடிய விஷயம். இவாள்லாம் எப்படி அப்படின்னாக்க ரொம்ப படித்தவர்கள். இந்த சுரேஸ்வராச்சாரியார், வாமதி, அப்பய தீட்சிதர், இவாள்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்க எல்லா நாலேஜும் அவ வேணும் வேதாந்தத்துக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வேதத்தை எப்படி படிக்கணும்னா அங்கத்தோடையும் படிக்கணும், உபாங்கத்தோடையும் படிக்கணும், காவியங்களும் படிக்கணும், 4 சாஸ்திரமும் 6 சாஸ்திரமும் படிச்சுட்டு புரியாதான் புரியும். என்ன வேதாந்தம் என்ன அவ்வளவு சுலபமா புரியுறதா அப்படின்ற ஒரு, ஏன்னா இவ எல்லாம் இதர சாஸ்திரத்துல ஒரு விற்பத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதுனால இவா ஒரு கட்சியா இருக்காங்க. அங்க சன்னியாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சன்னியாசியினுடைய மனசை சன்னியாசி தான் புரிஞ்சு கொள்வான், கிரகஸ்தனால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள்லாம் என்ன சொல்றா, வேத அத்தியனம்னாக்க வெறும் வேத அத்தியனம் பண்ணி அர்த்தத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுனா போதும், அதுலயே நீ பாஷ்யத்தை படிச்சுட்டு மீமாம்சையை படிச்சுட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தா வேதாந்தத்துக்கு எப்போதான் வருது. ஆகையினால ஓரளவுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் எல்லா சாஸ்திரத்திலையும் இருந்தா போதும், வேதாந்தத்துலதான் எஃபெக்டிவான ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பத்மபாதர், பிரகாஷாத்மா இப்படி இருக்கணும். அதனால இந்த விவரண பிரஸ்தானத்துல ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சாஸ்திர பந்தாலேயே போவாங்க, ஆச்சாரியால என்ன சொன்னாதோ அதோட போவாங்க. இதர சாஸ்திரத்துல அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில டிவியேட் எல்லாம் பண்ணி போக மாட்டாங்க. அதனால இந்த விவரண சாஸ்திரம்ன்றது ரொம்ப நாளா பிரமாதமா இருந்துட்டு இருக்கு. இப்படி 2 பிரஸ்தானம் இருக்கு வேதாந்தத்துக்குள்ளேயே, அத்வைத வேதாந்தத்துக்குள்ளேயே பாமதி பிரஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு, விவரண பிரஸ்தானம் அப்படின்னு ஒண்ணு 2 இருக்கு. 2 இருக்கும் பொழுது இவாளும் அவளும் 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேரும் ஆச்சாரியால் என்ன சொன்னாலோ அதை அப்படியே ஃபாலோ பண்றதுதான். ஆச்சாரியால் என்ன பண்ணிடுவாரு, சில சமயத்துல இந்த
பிரதிபிம்பவாதத்தையும் ஆச்சாரியர் எடுத்திருக்காரு இல்லையா. அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் மாதிரி இருக்குன்னு சொல்வார். கடாகாசம் மாதிரியும் சொல்லிடுறாரு. அவர் சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டுத்தையும் இருக்குன்ட்டு. இப்போ அவச்சேதகவாதி தனியா இதை பிடிச்சுட்டான், பிரதிபிம்பவாதி இதை தனியா பிடிச்சிட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அப்ப ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்காரு, 2 பேருக்கும் வழி கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதுதான் 2 இப்படி இருக்கிறதுனால ஆச்சாரியால் என்ன சொல்றாரு ஒரு இடத்துல, அர்த்தபதிகி ஞானம் அத்தியனம், அத்தியனம்னா அர்த்தத்தோட பண்றது தானே அத்தியனம்னு சொல்லியிருக்காரு. அத்தியனத்துல நெகி நெகி ரத்தத்தை டிஃபரன்ஸ் அதுலயே போகாதீங்கன்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு. இப்படியும் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இதை பிடிச்சவா அந்த வழியில போறாங்க, அதை பிடிச்சவா போறாங்க. தவிர 2 வேற வேற பாதை கிட்ட 2 பேருக்குமே ஒரே அப்பா தான். அதனால நமக்குள்ள பேதங்கள் கிடையாது. ஒரு சுவாரஸ்யம் படிப்புக்கு, அது ஒரு இன்டெலெக்சுவல் ரசமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க. இப்படி இருக்குங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த விவரணக்காரர்னு நீங்க சொல்றீங்களே, அவர் என்ன பண்ணிருக்காரு, பாதாயாம் சாமானாதிகரண்யத்தை அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் நேர ஐக்கிய சாமானாதிகரணத்தை எடுத்துட்டார். இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் அகம் அப்படின்னு சொன்னாலே சைத்தன்யமான அகம்தான், பிரம்மான்னு சொன்னாலே அப்படி பண்றதுனால நீங்க அதை எடுப்பானே, அதுல இருக்கக்கூடியதான பாகத்தியாக லட்சணத்தின் மூலமாக அதை களைவானே, அதுக்கப்புறம் பாதாயாம் சாமானாதிகரணம்னு சொல்லுவானே, ஐக்கிய சாமானாதிகரண்யமே நன்னாவே பிரிக்கிறது இங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஐக்கிய சாமானாதிகரண்யமே சொல்ற வேலையில எதுக்காக நீங்க இப்படி நம்ம பண்ணணும்? அதனால அப்படி சொல்லக்கூடிய ஆச்சாரியாளானவள் பஞ்சபாதிகாச்சாரிய வியாக்கியானம் பண்ணக்கூடிய விவரணாச்சாரியாரு பாதாயாம் சாமானாதிகரண்யத்தை நிராகரணம் பண்ணிவிட்டாரு. அவர் ஐக்கிய சாமானாதிகரணத்தான எடுத்திருக்கார். நீங்க என்னடானா இப்படி சுரேஸ்வராச்சாரியார் சொன்னதை சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி பூர்வபட்சம். இவரே 2 பேரும் ஒன்னாதான் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றார், முதல்லயே பண்ணிட்டு வாண்டார், இவர் அப்புறமா பண்ணுன்றார். 2த்துலயும் என்ன வித்தியாசம் இல்லையா? எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒரு ரசத்துக்காக வித்யாரண்யர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியார் சொன்னதை ஒரு தடவை போட்டு பத்மபாதாச்சாரியாரும் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதுவும் சரிதான் பின்னாடி சொல்ல போறாரு. வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக இப்படி ஒரு 2 பேர் 2 பாதை இருக்கு, அவன் என்ன சொல்றா இவன் என்ன சொல்றா, இது சொல்றதுக்கு அவ விருத்தமா இருக்க மாதிரி இருக்கு, அவ சொன்ன ஒரு விருத்தமும் இல்ல, ஆச்சாரியால் பாஷ்யத்தோட பார்த்தானா 2மே சரியாதான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணார், பத்மபாதாச்சாரியார் எழுதின பஞ்சபாதிகைக்கு எழுதின பிரகாஷாத்மா விவரணத்துல என்ன பண்ணிட்டாரு, நீன்ற பதத்துக்கே கூடஸ்தன்னு வச்சுட்டார். அவர் நம்ம நீன்ற பதத்துக்கு சிதாபாசன்னு வச்சுட்டு ஆபாசத்தை கழட்டி விட்டு சித்தம்சத்தை மொத்தம் எடுத்து பாதாயம் சமானாதிகரணம். அவர் முன்னாடியே அந்த காரியத்தை பண்ணிட்டார். அவர் என்ன பிரம்மமும் கூடஸ்தன்யும் கூடஸ்தன் தான், இதுவும் சாட்சி ஸ்வரூபம் தான், சைத்தன்ய ஸ்வரூபம் தான், அதுவும் சைத்தன்ய ஸ்வரூபம் தான். சைத்தன்யாம்சத்துல 2மே ஒண்ணு. அதனால ஐக்கிய சாமானாதிகரணம். அகம்னு சொன்னாலும் பிரம்மான்னு சொன்னாலும் கிளியரா தெரியுது. அந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வதிரிக்தா அகம் தானே அகம். இந்த அகம் பொய்யான அகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அகம்னா என்ன அர்த்தம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா. இது பிரம்மன்னா என்ன அர்த்தம், சைதன்ய ஸ்வரூபம் அர்த்தம். அதனால இதுவும் கான்சியஸ்னஸ் தான், அதுவும் கான்சியஸ்னஸ் தான். இது மித்தியா வந்தது, அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அர்த்தத்துல அவர் ஐக்கிய சாமானாதி. அவர் என்ன சொல்ற, அகம்னாலும் சைத்தன்யம், பிரம்மனால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா சைத்தன்யம் ஐக்கிய சாமானாதிகரண்யம். அதனால பாதாயாம் சாமானாதிகரண்யம் கொண்டு வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னாரு. சாமானாதிகரண்யஸ்ய பாதாத்வம் நிராகிருதம் பிரயத்னதோ விவரணே கூடஸ்த விவக்ஷயா அப்படின்னு. சாமானாதிகரண்யம் விவரண பட்சத்துல சாமானாதிகரண்யஸ்ய பதார்த்தம் நிராகிருதம் விவரணே கீழே இருக்கு பாருங்க. விவரணே பதார்த்தம் சாமானாதிகரண்யஸ்ய நிராகிருதம். சாமானியாதிகரணத்தை பாதிப்பதை பிரயோஜனமாயுடைய தன்மை விவரணத்தில் ஒத்துக்கொள்ளவில்லை அவர். ஏன்? அவர் பிரயத்னதா நிறைய இந்த காரியங்கத்தெல்லாம் முதலே அவர் பிரயத்தனம் பண்ணிட்டார், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இல்லையா. ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் இதெல்லாம் சரீரங்கள்லாம் மாயினால வந்ததுப்பா. அந்த சரீரங்கள்லாம் இவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. இவன் ஒட்டுந்தாலும் ஒத்துக்கலனாலும் இவன் சைத்தன்ய ஸ்வரூபம் தான். நான் உங்களை நீன்னு சொல்லும் பொழுது நீங்க நீன்றதை நீங்க எப்படி புரிஞ்சுட்டா எனக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை நீன்னு சொன்னா நீங்க சைத்தன்யம் தான்.
2 ஐயில இருக்கக்கூடிய அந்த ஐய தான் சொல்றேன், அப்படித்தானே எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது பிரயத்தனத்தோட அப்படி நீங்க ஐயன் இது எல்லாத்தையும் தள்ளி விட்டா மாதிரி எடுத்துக்கொள்வது கூட்டஸ்த விவக்ஷையா, அந்த ஜீவனையும் அவர் கூட்டஸ்த சைத்தன்யம் என்று விவக்ஷையா பக்தும் இச்சா இல்லையா. அவருக்கு அந்த சொல்றதுல என்ன உத்தேசம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீன்னு சொல்லும் பொழுது நீ சைத்தன்யம் தான், அதுன்னு சொல்லும் பொழுது அது சைத்தன்யம் தான், நீயும் சைத்தன்யமும் ஒண்ணு. அகம்னு சொன்னா அந்த சைத்தன்யத்தை நான் புரிஞ்சுக்கணும், பிரம்மான்னு சொன்னா அந்த சைத்தன்யம், சைத்தன்யாம்சத்துல ஐக்கியம் இருக்கு, அபேதமானது இருக்கு, ஐக்கிய சாமானாதிகரண்யத்திலேயே இதை சொல்லலாமே அப்படின்னு அவர் இப்படி புரிஞ்சுட்டுவார். அவருடைய எண்ணம் என்ன, பிரயத்தனத்தாக அவர் இதை பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் வந்திருக்கார். நம்ம என்ன சொல்றோம், லேமானுக்கு சொல்ற மாதிரி சிதாபாசன் அப்படியே வச்சுட்டு, சிதாபாசன்றவன் மிக்சரு, சித்து ஆபாசம் 2 சேர்ந்தவன் தான். நீங்க 2 சேர்ந்ததுனால ஆபாசம் பத்திரம் கணக்குல எடுத்துக்கிறதுனால லேமானா இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் அறிவு வந்தப்படுன்னா அதுல சித்தம் சன் இல்லாம ஆபாசத்துக்கு வழியே இல்ல. அவர் இல்லாம ஒரு கண்ணு இயங்குமா, காது கேட்குமா, மூக்கு பார்க்குமா, சித்தம் மந்தம் இல்லாம எப்படி வரும்? இந்த உங்களுக்கு நான் என்றதான ஒரு எண்ணத்துக்கு காரணம் அவர் பிரதிபலித்ததுனாலதான். அவர் தான் உண்மையிலேயே கண்டென்ட்டா இருக்காரு. அதனால இந்த ஆபாசத்தை நீங்க நீக்கிட்டீங்கன்னாக்க இருக்கிறது சித்து அப்படின்னு இவர் அந்த ஆங்கிள் சொன்னார். அவர் முதல்லயே நீக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான் இவாளுக்குள்ள வித்தியாசம். அதனால சாமானாதிகரண்யஸ்ய பாதார்த்தத்துவம் நிராகிருதம் விவரணே பிரயத்னதா ஏன் கூட்டஸ்தத்துவ விவக்ஷையா. அவர் உத்தேசம் அந்த நீன்னு சொல்லும் பொழுது, அகம்னு சொல்லும் பொழுது கூட்டஸ்த சைத்தன்யத்தை தான் அவர் வச்சுட்டு. அதனால அவர் ஐக்கிய சாமானாதிகரண்யத்தை சொன்னாரியா. நம்ம சிதாபாசன் வச்சுட்டு இருக்கிறதுனால சிதாபாசனை சொல்லிட்டு அந்த சிதாபாசன்ல இருக்கக்கூடியதை நீக்கிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடியது என்னவோ அப்படி பாகத்தியாக லட்சணத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னாரு இல்லையா. இப்போ வித்யாரண்யர் அழகா ஒண்ணு நமக்கு பதில் சொல்ற, 2மே ஆஸ் பர் வித்யாரண்யர் போத் ஆர் கரெக்ட். நான் இந்த வழியில போனேன், அவர் அந்த வழியில போனேன். இது ஒரு கேள்வியா கேட்கறது அப்படின்ற அர்த்தம். இவரே தான் கேட்டார். எதுக்காக கேட்டார்னா, இப்படியும் சில ஆச்சாரியர்கள் ஐக்கிய சமானாதிகரண்யமாகவும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பார்த்திருக்கார்கள். சில ஆச்சாரியர்கள் பாதாயாம் சமானாதிகரண்யம்ன்றதையும் பார்த்திருக்காங்க. அதனால இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லப்பா அப்படின்னு 2மே ஒண்ணுதான் அப்படின்னு இப்ப அழகா நமக்கு விவரிச்சு சொல்ல போறாரு இல்லையா. போத் ஆர் கரெக்ட். ஐக்கியம்ன்றதையும் நானும் சொல்ல முடியும், நானும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி சொல்றேன் அப்படின்றத அப்படின்னு சொன்னார். சோதிதா த்வம் பதார்த்தः யஹ கூட்டஸ்தः பிரம்ம ரூபதாம் தஸ்ய வக்தும் விவரணே ததோக்தம் இதரத்ர ச. சோதிதா த்வம் பதார்த்தः யஹ கூட்டஸ்தः. சோதிதா அப்படின்னாக்க பியூரிபிகேஷன் அப்படின்னு அர்த்தம், கிளீன்சிங் அப்படின்னு சொல்றோம். எப்படி அவர் பண்றார், பொம்பதத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. என்ன நீன்னு சொன்னா அப்படியே மொத்தையா நீன்னு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட இருக்கக்கூடிய நீன்னு எடுத்துக்காத, கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய ஜாகிரத அம்சம், சொப்ன அம்சம், சுஷுப்தி அம்சத்துல நிக்கிட்டான்னாக்க அது இருக்கக்கூடிய அமானது என்ன இருக்கோ அதை பார்க்கணும். அததான் நம்ம என்ன சொல்றோம், ஆணவமல சோதனார்த்தம் ஸ்தூல தேகம் பரிசோதயாமி ஜுவோமி ஸ்வாஹா, சூக்ம தேக பரிசோதனார்த்தம் இல்லையா. மாயிக மலத்தை போய் அப்புறம் கார்மிக மலத்தினால காய்க மலத்தினால இருக்கக்கூடிய காரணத்தையும் போக்கடிச்சு இந்த 3த்தையும் நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் தத்துவ சோதனம். தத்துவ சோதனம் இப்படி சோதனம் பண்ணீங்கன்னா கிளின்ஸ் பண்ணாக்க பொம்பதார்த்தத்தை என்ன நிக்கும், கூட்டஸ்தம் அப்படின்னு வந்துதான் நிக்கும். சோதிதா சிதாபாசன்ற மிக்சர் இருக்க, அந்த மிக்சரை நன்னா புரிஞ்சிட்டு பிளஸ் ஆபாசம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆபாசத்தை நீக்கி சித்தம்சத்தை எடுக்கணும்னா அந்த ஆபாசத்தை தள்ளணும். அந்த ஆபாசத்தினாலதான் நீ அப்படின்னு ஜீவன்ற எண்ணமானது வந்தது. அந்த பொம்பதார்த்தா அது என்ன பண்ணணும்னாக்க, அது என்ன பண்ணும், இந்த சோதனை தத்துவத்தை நன்றாக சோதனம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நமக்கு என்ன சோதனம் படுது, தத்துன்னு சொன்னா சார் அவர் எல்லாம் தெரிஞ்சவர், அவரு சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கார், அவருக்கு அகங்காரமே கிடையாது, நான் எனது என்ற எண்ணமே இல்லை. ஆனா தொம்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு என்ன தோன்றுது,
எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், கிஞ்சிக்யன் தான் நானு. அவர் சர்வஜன், நான் கிஞ்சிக்யன். அவர் நிரகங்காரம், எனக்கு சாகங்காரம். எனக்கு என் குடும்பம், நானு, என்னுடைய பாடி, இப்படி எல்லாம் இருக்கேன். இதுதானே சார் டிஃபரன்ஸ் சொன்ன உடனே அப்ப வேதாந்தத்துல என்ன சொல்லி கொடுத்தான்? அப்ப நீ உன்னுடைய அகங்காரத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ நிர்விகாரகமான சுபாவம். இந்த அகங்காரமும் மமகாரமும் இருக்கிறதுனாலதான் உனக்கு ராகத்வேஷங்கள்லாம் வந்ததுனாலதான் உனக்கு துக்கங்கள்லாம் வந்தது. அதனால இந்த அகங்காரம் மமகாரத்தை நீங்க எடுத்துட்டு தான் பார்க்கணும். நீ உண்மையிலேயே உன்னுடைய ஸ்வரூபமானது ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவனை வழி பண்றேன். இதுக்கு பேர் தான் சோதனம். இப்படி சோதனம் பண்ணதான அகங்காரமும் சர்வஜத்துவமும் அவருக்கு கல்பித்தம், உனக்கு உனக்கு அகங்காரமும் கிஞ்சித்வம் கல்பித்தம். ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கல்பித்தத்தை நீக்கிட்டீங்கன்னாக்க சைத்தன்யாம்சத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம தத்துவமத்தின்னு வேதாந்தத்திலையும் சொன்னோம். இதே சோதனத்தை பண்ணிதானே அங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்படி சோதித்தா தொம்பதார்த்தா, இப்படி சோதிக்கப்பட்ட நீ என்ற பதத்தினுடைய அர்த்தம் யா, அது என்ன? கூட்டஸ்தா, சாட்சி, ஒரிஜினல் சைதன்யம், பிரம்மா, ஜீவன். நீ என்ன பரமாத்மா, ஜீவாத்மா, ஞானாத்மா, எந்த ஆத்மா, அந்தராத்மா, என்ன பேர் வச்சாலும் என்ன கரெக்ட்? கான்சியஸ்னஸ், அவ்வளவுதான் சைதன்யம். ஏன் அது எப்படி? பிரம்மரூபதாம் தஸ்ய வித்வக்தும் விவரணே ததா உக்தம். இப்படி நீங்க பண்றது. அவர் என்ன பண்ணார்? விவரணத்துல பிரம்மரூபதாம், ஆமா, பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் தன்மையை சொல்வதற்காக விவரணத்துல அந்த ஒரு மெத்தட அவர் ஃபாலோ பண்ணார். முதல்லயே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் சைத்தன்ய அம்சம் தானப்பா நீனால, நீன்னு சொன்னாலும் அதுன்னு சொன்னாலும் சைத்தன்ய அம்சம் தானே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால இது மாதிரி சொல்றதுல அதே அர்த்தம் தான். ஐக்கியம் தான், இங்கேயும் ஐக்கியம் தான் வரப்போகுது, அங்கேயும் ஐக்கியம் தான் வரப்போகுது. அல்டிமேட்டா ஜீவ பிரம்ம ஐக்கியம் தானே நம்மளுடைய கோல். அது ஐக்கிய சமானாதிகரணம் ரூட்ல ஐக்கியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண, நான் பாதாயாம் சமானாதிகரண்ய ரூபத்துல ஐக்கியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றேன் இல்லையா? இப்படி ரெண்டும் ஒண்ணுதான். ததா உக்தம் இதரத்திரச்ச. அது என்ன இதரத்திரச்ச? மற்ற இடங்களிலும் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா. மற்ற இடங்கள்ல எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா சுவாமதிகாரர் சொல்லியிருக்கார், வாக்கிய விருத்தியில ஆச்சாரியாலே கிளியரா சொல்லியிருக்காரு. அதனால ஐக்கிய சமானாதிகரணம் என்ற பட்சமானது எல்லாருமே எடுத்திருக்காங்க இல்லையா? விவரணக்காரர் தான் எடுத்திருக்காருன்றது கிடையாது. எல்லாருமே அந்தந்த கான்டெக்ட்ல எடுத்திருக்கோம். வாக்கிய விருத்திலையும் ஆச்சாரியாலும் எடுத்திருக்காரு. அதனால ஐக்கிய சமானாதிகரணம் சொல்லலாம், ஒரு தப்பும் கிடையாது. பாதாயாம் சமானாதிகரணம் சொன்னா தப்பு கிடையாது. ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறது அப்படின்ற அர்த்தம். என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டது அதுதான் இம்பார்ட்டன்டே தவிர என்ன சொன்னது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த என்ன அதனுடைய தாட் கோல் என்னவோ அதுதான் முடிக்கும். இவர் இந்த ஆங்கிள் சொன்னார், அவர் அந்த ஆங்கிள் சொன்னார், இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். தேகேந்திரியாதி யுக்தஸ்ய ஜீவாபாச பிரமஸ்யயா அதிஷ்டான சிதி சஹ ஏஷா கூட்டஸ்தா அத்ர விவக்ஷிதா. சிதிஹி அப்படின்ற சப்தம் ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால சா ஏஷா கூட்டஸ்தா விவக்ஷிதா அப்படி சொன்னார். ஒன்னும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? தேகேந்திரியாதி யுக்தஸ்ய, தேகம் இந்திரியம் இது ரெண்டுத்தையும் கூடினது அப்படின்னு. தேகேந்திரியம் முதலியுடன் கூடினதாக இந்த ஜீவன் இருக்கிறதுனால இவனுக்கு பேர் ஆபாசன்ற பேர் வந்துச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி சிதாபாசனை புரிஞ்சுட்டானா இதுல ஒன்னும் கஷ்டம் இல்ல. தேகேந்திரியாதி யுக்தஸ்ய ஜீவ ஆபாச, அந்த ஆபாசமானது தோற்றமாக இருக்கக்கூடியது. இந்த ஜீவன் எப்படி தோற்றம் அடிக்கிறான்னா ஏதோ இந்த உடம்புல இருக்க மாதிரி தோற்றம் அடிக்கிறான். அவனுடைய இருத்தலானது எங்கும் இருக்கு. அவருடைய இதுல அபியாமுபரிதிஷ்டதி ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத் அப்படிதான் சொல்லிருக்கு. இதயத்துலக்குள்ள இருக்கக்கூடிய விஸ்வத்துக்கே ஆயத்தனமாக இங்க இருக்கார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீவன் தான் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். இப்படி தேகேந்திரியாக இந்த ஹிருதயாகாசத்தில் இருக்கக்கூடிய பிரம்மமானது என்னுடைய மனசோடையும் புத்தியோடையும் சேர்ந்ததுனால நான் கிஞ்சித்யன், நான் அகங்காரத்துடன் கூடினவன்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனா இந்த அகங்காரமும் இதுவும் இது பிச்சியப்பா, இது பிரம்ம தான் காரணம். இது டெல்யூஷன்னால அப்படி வந்தது.
இதுக்கு காரணம் அத்தியாசம் தான் காரணம் இல்லையா? இந்த அத்தியாசமானது எங்க இருக்கோ அந்த அத்தியாசம் வந்துட்டு ஆனால் அவனுக்கு நான் சின்னவன் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு அது இப்போ போக்கடிக்கணும்னா என்ன சொன்னா அவனுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கணும், வேதாந்தத்தை புரிய வச்சு, அப்ப நீங்க டோன்ட் பி கேரிட் அவே பை திஸ், இது அத்தியாசமானது. சிதாபாசன்னாக்கா அத்தியாசவான்ற அர்த்தம். அத்தியாசத்தோட கூடின இருக்கும் பொழுதுதான் நீ அந்த அத்தியாசம் சுவாபாவிகம் கிடையாதுப்பா. அந்த அத்தியாசமானது ஏன் ஏற்பட்டது? பிரம்மத்தினால ஏற்பட்டு அசஸ்மின் தத் புத்தி. அது இல்லாத இடத்துல ஆத்மா சைத்தன்யமானது மனசுக்கு போகவே போகாதுப்பா. அது அதனுடைய பிரதிபலிப்பை வச்சுட்டு அவர் இல்லைன்னாக்க கண்ணாடியும் இல்ல, கண்ணாடியில பிரதிபலிக்கக்கூடிய லைட்டும் இல்லைன்னு முதல்லயே சொன்னேன். அவருடைய உண்மையான ஸ்வரூபம் கூட்டஸ்த ஸ்வரூபம் தான்பா. இது எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு பிரமம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி அனித்தியமாக தெரியக்கூடிய பிரமத்திய யா அதிஷ்டான சித்திகி. இந்த பிராந்திக்கு உலகத்துல எந்த பிராந்தியாக இருந்தாலும் ஒரு அதிஷ்டானம் இல்லாத ஒரு பிராந்தியானது வரவே வராது. நீங்க காணல் நீர்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பூமி இருக்கு இல்லையா? அந்த பூமியினுடைய உஷ்ணத்தினால உங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்க மாதிரி காமிச்சது. அதுக்கு ஒரு உஷ்ணம்ன்ற அதிஷ்டானம் இருந்தாதான் காணல் நீர் என்ற பிரமமானது ஏற்படும். அதே மாதிரி பளபளப்பான ஒரு ஐட்டம் கீழே இருந்தது, கிழிஞ்சல் இருந்தது. அந்த பாலபல்யத்தை பார்த்து இவன் என்ன பண்ணா, பைசா ரஜதம் அப்படின்னு நினைச்சான், வெள்ளின்னு நினைச்சான். அந்த வெள்ளின்னு இவன் நினைச்சதனுடைய சைஸ் என்ன? கீழே இருக்கக்கூடிய பாலபல்யத்தினுடைய சைஸ் தான், அந்த அதிஷ்டானம் தான். அதை மறந்துடக்கூடாது. கயத்துல பாம்பை பாக்குறான்னா என்ன அர்த்தம்? கயர் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய பிராந்தியும் வருகிறது சர்ப்பம்னு. ஆகையினால எந்த பிரமம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த பிரமத்துக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கும். நிரதிஷ்டான பிரமம் என்பது உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. பிரமே கிடையாது. சொப்பனத்துல பாக்குறோமே சார், அதெல்லாம் இல்லாம இருக்கணும். அப்ப அது அங்கேயும் சைத்தன்யம் நீ இருக்கிறதுனால நீ பாக்குற எல்லாத்தையும். நீ ஒரு அதிஷ்டானமா இருக்கிறதுனால தானே அதெல்லாம் பார்த்தேன்னு நீ சொல்ற. எந்த ஒரு அலுசினேஷனாக இருந்தாலும் இல்லிஷனாக இருந்தாலும் சைத்தன்யத்துலதான் அது ஆகணும். அதிஷ்டானம் இல்லாம உன்னை யாருமே பார்க்க முடியாது. இப்படி ஜீவாபாச பிரமஸ்ய யா அதிஷ்டான சித்திகி. அதிஷ்டானம் அப்படின்னு சொன்னா ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். ஆதாரம் அப்படின்னா நம்ம என்ன நம்மளுடைய லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கணும், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இல்லாம ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும், ரிஃப்ளெக்டட் மீடியம் ஆனது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வந்தது. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரிஃப்ளெக்டட் மீடியம் போச்சு. ரிஃப்ளெக்ஷன் மீடியம் போச்சு, ரிஃப்ளெக்டட் கான்சியம் போச்சுன்னா வாட் ரிமைன்ஸ் இஸ் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். சோ இந்த ஆபாச பிரமத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த அதிஷ்டானத்தை புரிஞ்சுட்டான்னா அதுதான் சித்திகி. சித்திகினா அதுதான் சைத்தன்யம், அதுதான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அதுதான் ஏஷா கூட்டஸ்தா. இததான் கூட்டஸ்தன் என்று சொல்ல. கூட்டஸ்த தீப பிரகரணத்துல இருக்க கூட்டஸ்தன் என்ன? அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான், அந்த ஆதார சைத்தன்யம் தான், சாட்சி சைத்தன்யம் தான். அப்படி இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் விவக்ஷிதா. இதைத்தான் அவர் உத்தேசமாக வக்தும் இச்சை. இந்த ஸ்லோகத்தை சொல்வதனுடைய இச்சை என்ன? இதை சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய இச்சை. எசன்ஸா நீங்க பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் காரணம். இது ஆபாசம் தான் இந்த ஜீவன் எனக்கூடிய நினைப்பானது. உண்மையிலேயே இவர்கள் எல்லாருமே சைத்தன்ய ஸ்வரூபம் தான் சொல்றதுலதான் விவக்ஷ. அப்படி சொல்லக்கூடியதுக்காக இவர் சிதாபாசன லேமான் மாதிரி அவருக்கு ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் நான் நீ நினைக்கிறிய, அந்த நான் நீ இல்லப்பா, உன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் மீடியத்துல கொஞ்சம் வெளியில வந்தான்னாக்கா அவரை கண்டுபிடிக்கலான்றதுக்காக சொன்னார். அவர் என்ன பண்ணார்? வரும்போது அந்த பிரம்மத்தையே எடுத்து வச்சுட்டு சொன்னார். ரெண்டு பேருக்கும் உத்தேசம் எங்க இருக்கு? சைத்தன்யத்துல வரலாம். ஆனா ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால இப்ப பாருங்க, இங்க எப்படி தொம்பதத்துல இவ்வளவு அழகா சொன்னோமோ அதே மாதிரி தத்பதத்துல கூட நம்ம சாமின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அங்கேயும் கொஞ்சம் சோதனம் பண்ண வேண்டியிருக்கு. சமஷ்டியாக இருக்கு, அவர் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மள என்ன சொல்றோம்? ஜெகத்தானது நித்யா அப்படின்னு சொல்றோம். காயமே இது பொய்யடான்னு சொல்றோம். உலகமானது பொய், மாயா உலகம் இது அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆச்சு?
அங்கேயும் எப்படி இண்டிவிஜுவல்ல ஒரு கல்பனை பண்றேனோ டோட்டலாவும் இந்த மாதிரி ஒரு பிரமையானது எனக்கு ஏற்படுகிறது, அத்தியாசமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக அடுத்த சொல்ற ஜெகத் பிரமஸ்ய சர்வஸ்ய. இப்ப ஜீவனுக்கு ஏன் பிரம்மம் வந்தது அப்படின்றது ஜீவாபாச பிரமஸ்யா அதிஷ்டான சித்திகி சாயேஷா கூட்டஸ்தா அத்திர விவக்ஷிதா அப்படின்னார். அத்திர விவக்ஷிதா குத்திர விவக்ஷிதா மகா வாக்கிய விவக்ஷிதா. மகா வாக்கியத்தை பத்தி தான் இப்ப நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அத்திரனாக்கா அங்க மகா வாக்கியத்துல விவக்ஷிதா. ஜெகத் பிரமஸ்ய சர்வஸ்ய எது அதிஷ்டானம் ஈரிதம். எல்லா ஜகத்துக்கும் பாருங்க, சர்வஸ்ய ஜெகத்துன்னு சொல்லும் போதே தகராறு வருது. சர்வம் பிரம்மா எப்படி இருக்கும் இல்லையா? எல்லாம் பிரம்மமானதுல எல்லாமே கல்பிதமாகத்தானே இருக்கும். ஆகையினால அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அது ஜெகத்தா எப்படி இருக்கும்? ஜெகத் பிரம்மஸ்ய சர்வஸ்ய எது அதிஷ்டான நீரிதம். எல்லா ஜெகத்தாக இருக்கக்கூடிய பிரம்மத்திற்கு எது அதிஷ்டானம் அப்படின்னு உபனிஷத்துல எல்லாம் சொல்றது. அதுதானே முக்கியம். பிரம்ம சப்த விவக்ஷ எங்க இருக்கு? சாஸ்திரத்துல இருக்கு, வேதாந்த சாஸ்திரத்துல இருக்கு. அந்த வேதாந்த உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அது என்ன? அது திரயந்தேஷு ஐ அப்படின்னு சொல்லக்கூடியதோ, ஆம் ஐ ஆம்னு சொல்லக்கூடியதோ, யூ ஆர்னு சொல்லக்கூடியதோ, ஹீ ஹீ தயார்னு சொல்லக்கூடிய அந்த ஆரோ தேரோ ஐயோ ஆமோ இல்ல, இது எதுவுமே ஐயோட தராது. அது கல்பிதம். நானுன்னு ஒருத்தன் ஐயின்னு வந்துட்டுன்னா ஐ ஆம்னு சொல்றேன் இல்லையா? அவன் செகண்ட் பர்சனா வந்துட்டுன்னா யூ ஆர்ன்னு கேட்டான், அங்கேயும் கல்பித்தம். ஹீஸ்ன்றேன், எல்லாம் கல்பித்தம் இல்லையா? இருக்கிறது ஒரு சைத்தன்யம் தானே. இப்படி பண்ணும்போது திரயந்தேஷு இப்படி எண்ணுவது எப்படி? இதெல்லாம் பிரம்மமா எப்போ ஆகும்? பிரம்ம சப்த விபக்ஷிதம். அந்த பிரம்மம் பிரம்மம் என்ற சப்தத்தினால குறிப்பிட்டன ஒட்டும் நிச்சயான பிரம்மத்துல வந்துட்டே. ஆனால் அப்ப இந்த சிதாபாசனா இருக்கக்கூடிய நான் நீ அவன் இந்த காரியங்கள் எல்லாமே பிரமமாக ஆகிவிடுகிறது. இந்த பிரம்மத்துக்கெல்லாம் பிரம்மமாக ஆகிவிடுகிறதுனா பிரம்மமானது தனியா இயங்காது. பிரம்மமா இருந்ததே ஆனால் ஒரு அதிஷ்டானம் இருக்கணும். ரஜத பிரம்மம் வருதுன்னாக்கா அந்த இடத்துல சுக்திக்கா இருக்கணும். பாம்பு பிரம்மம் வந்ததுன்னா அந்த இடத்துல பழுத இருக்கணும் இல்லையா? ஆகையினால எந்த இடத்துல எந்த பிரம்மம் வந்தாலும் அந்த பிரம்மத்துக்கு உங்களுக்கு பின்னாடி அதிஷ்டானமாக ஒரு சைத்தன்யம் இருந்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ எல்லா பிரம்மம் சர்வம் பிரம்மேதி ஜகதா சாமானாதிகரண்யவதே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயும் சர்வம் பிரம்ம 45வது ஸ்லோகத்துல பாருங்க, அதேதான் இங்கேயும் சொல்றாரு. அங்கேயும் நம்ம எப்படி புரிஞ்சுட்டோம்? சர்வம் பிரம்ம அப்படின்னு சொல்ற இடத்துல சர்வம் கலுயிதம் பிரம்ம அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வம்ன்ற சொல்லு ஜகத்துக்கு, ஜகத்துன்றது பிரம்மன்ற அதிஷ்டானத்துல தோணக்கூடியதான ஒரு ஜகத். இது சமஷ்டியாக தோணக்கூடிய அத்தியாசத்தினால தோணக்கூடியதுதான் இந்த ஜகத்து. அதை போக்கடிக்கணும். இங்க எப்படி நானுன்ற இடத்துல பரமாத்மான்ற இடத்துல நானுன்றது இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தோட சேர்ந்ததுனால வியக்தியில வந்ததோ அதனால இங்க வந்தது. அதே மாதிரி அவருக்கு எப்படி வந்தது? பிரம்மையானது மாயான்ற ஒரு எனக்கு எப்படி அவித்யோட கூட சேர்ந்ததுனால ஜீவனான கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா இஸ் ஈக்குவல் டு ஜீவா. அதே மாதிரி கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு இல்லையா ஈஸ்வரன் வந்துட்டு அல்ல, ஜீவனுக்கும் ஈஸ்வரனும். சோ என்னுடைய அவித்யையும் அவருடைய மாயையும் ஒரே அர்த்தம் தான். சோ இங்க இருக்கக்கூடிய அவித்ய நீக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாயையை நீக்கிட்டீங்கன்னாக்க ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டு பேருமே சைத்தன்ய அம்சத்துல ஒண்ணுதான். அது தனியா அந்த அவித்யோட சேர்ந்ததுனால ஜீவன் சொன்னேன், மாயையோடு சேர்ந்ததுனால அவரை காடு ஈஸ்வரன் சொன்னேன். அந்த மாயையும் அவித்யும் ஒண்ணுன்றது பிரம்மான்றது தெரிஞ்சு போச்சுன்னாக்க அதை நீக்கிட்டா நம்ம இப்ப என்னதை பத்தி பேச போறோம்? அதனுடைய அதிஷ்டானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனுடைய அதிஷ்டானம்னு வந்துட்டுனாக்க என்னுடைய அதிஷ்டானமும் ஒண்ணுதான், அவருடைய அதிஷ்டானமும் ஒண்ணுதான். ஜீவனுடைய பிண்டாண்டத்திற்கும் அதிஷ்டானம் அவர்தான், பிரம்மாண்டத்துக்கும் அதிஷ்டானம் தான். இன்ஃபேக்ட் அண்டங்கள் எல்லாமே நித்யாதான். பிரம்ம சத்தியம்,
ஜெகத்து மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. இது சொல்றதுலதான் உபனிஷத்துக்கு தாத்பரியமானது இருக்கு. இதே விஷயத்த நான் இப்ப சொன்னதை அவர் அப்படியே சோகமா போட்டாரு. ஏதஸ்மின்னேவ சைதன்யே ஜகத் ஆரோப்யதே யதா ததா ததேக தேசஸ்ய ஜீவாபாசஸ்ய கா கதா. சார் ஜீவன்ல இருந்து நேரம் நீங்க சத்துக்கு போயிட்டீங்களே சார். சத்துன்றதுலயும் மாயா கல்பிதம் இல்லையா? அந்த மாயையானது கல்பிதமானது, மாயையை ரிமூவ் பண்ணிட்டா அங்க இருக்கிறது பரமாத்மா ஒண்ணுதான், ஈஸ்வரன்றதே ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஜீவனுக்கும் மாயைக்கும் எப்படி சார் லிங்க் பண்ணீங்க அப்படின்றதுக்கு அவர் சொல்றாரு, ஏதஸ்மின்னே ஒரே சைத்தன்யத்துலதான் ஜெகத்தே கல்பிக்கப்பட்டிருக்குன்றா. இந்த ஜெகத் நீயும் ஒரு ஏகதேசம் தானே, ஜெகத்தே கல்பித்தம் தான், நீ கல்பித்தான். அவனுக்கு புரியறதுக்காக இப்படி இந்த ரூட்ல வந்த சிதாபாசன் ரூட்ல சொன்ன. இல்ல நான் முதல்லயே சொல்லியிருப்பேன், அப்பா எல்லாம் மாயையில கல்பித்தான் தான் ஜெகத்து, ஜெகத்து பொய், அதனால நீயும் பொய், ஆனால் நீதான் பரமாத்மா அப்படின்னு முதல் நாளே சொல்லியிருந்தா கிளாஸுக்கு வந்துருக்க மாட்டோம் இல்லையா நம்ம. அதனால என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சரீரத்தை பத்தி சொல்லி பஞ்சீகரணமாச்சுன்னு சொல்லி, அதனுடைய சத்துவம்சத்தினாலதான் உனக்கு ஞானேந்திரியம் வந்ததுன்னு சொல்லி, ரஜவம்சத்தினுடைய பஞ்சீகரணத்தினாலதான் உனக்கு கர்மேந்திரியங்கள்லாம் வந்ததுன்னு சொல்லி, தமோவம்சத்தினாலதான் உனக்கு ஸ்தூல வந்ததுன்னு சொல்லி, இப்படி 3 குணத்தினாலதான் நமக்கு இதெல்லாம் வந்திருக்கு. அந்த 3 குணமும் சேர்ந்ததுதான் மாயை. அந்த மாயைக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடியதுதான் பிரம்மமானது. அதனால அந்த மாயையானது பிரம்மாண்டே. அந்த மாயையை எடுத்துட்டான்னா பாக்கி இருக்கக்கூடியது சைத்தன்யம் ஒண்ணுதான். அந்த சைத்தன்யம் தான் நம்மளும் இருந்து ஆகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லணும்ன்றதுக்காக இப்படி போட்டுட்டு வந்தோமே தவிர, ஏதஸ்மின்னேவ சைத்தன்ய, இந்த சைத்தன்யத்துலதான் ஜெகத்து ஆரோப்பியத்தே, அந்த சைத்தன்யத்துலதான் ஆரோபணம் ஆகியிருக்கக்கூடிய ஜெகத்தை தான் நம்ம அதனாலதான் அவர் மத்தானி சர்வபூதானி அப்படின்னாரு. பின்னாடியே அடுத்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றார், நச்ச மத்தானி பூதானி பச்சமே யோகமைஸ்வரம் அப்படின்னு 2ஆகவும் சொல்லுகிறார். அதுல இருந்து என்ன தெரியுது, ஜெகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல, ஜெகத்தானது ஆரோபிக்கப்பட்டிருக்கிறது. எது ஆரோபிக்கப்பட்டதோ அது பிரமம். அந்த அதிஷ்டான நாலேஜ் வந்ததுன்னா அந்த ஆரோபிக்கப்பட்டதானது போய்விடும். அது ரஜ்ஜுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஆரோபிக்கப்பட்டதான அந்த பாம்பானது காணாம போயிடும். இது கிழிஞ்சல் என்ற நாலேஜ் வந்துடுச்சே ஆனால் அது ரஜதம் என்ற நாலேஜ் ஆனது போய்விடும். ஆகையினால ஏதஸ்மின்னேவ சைத்தன்ய, இந்த சைத்தன்ய ஏதஸ்மின்டோ, இந்த சைத்தன்யத்துலதான் ஜெகத்தே ஆரோப்பியதே, ஜெகத்தே ஆரோபணம் பண்ணதாக இருக்கிறது. எதா எப்படி இருக்கிறதோ ததா அதே மாதிரிதான் ததேகசேஷஸ்ய, அதுல ஒரு அம்சம் தானே, ஏகதேசம் தானே. நம்ம எல்லாம் ஜீவர்களும் இந்த உலகத்தில் நம்மளும் ஒரு பார்த்து தானே. இதுல ஏகதேசமாக இருக்கக்கூடிய நாமளும் கல்பித்தம் தானே. இதுல என்ன சந்தேகம், ஏகதேசஸ்ய இப்படியும் பார்க்கலாமே. ஜீவாபாசஸ்ய, சிதாபாசன்றவன் யாரு, இந்த ஜெகத்துல ஒரு அங்கம். இந்த ஜெகத்தே கல்பித்தம் அப்படின்னு சொன்னா இந்த ஜெகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுடைய ஆபாசமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனும் அகங்காரத்துடன் கூடியதான ஜீவனுக்கு பேர் தானே சிதாபாசன். முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அகங்காரத்துடன் கூடியதான இந்த ஜீவனுடைய கதா, இவனுடைய தோற்றமும் பொய்ன்னு சொல்லணுமான இல்லையா? அதனால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜெகத்துன்ற ஒரு அம்சத்தை நீங்க எடுத்திருந்தாலே அதுல நீண்ட ஒரு அர்த்தமானது சேர்ந்து போயிருக்கு. அதனால பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு சொன்னாலே ஜீவோ பிரம்மைவ அப்படின்றது தெரியுது. ஆகையினால உனக்கு மீறி இதுல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் திருஷ்டிவாதத்தையும் உள்ள கொண்டு வராது. நீ கண்ணால பாக்குறதுனாலதான் ஜெகத்து, நீ கண்ணை மூட்டினா ஜெகத்தே இல்ல. அப்ப நீன்றதும் இந்த ஜெகத்தோடையும் சேர்ந்து காலையில வரும்போது தான் வருது. ராத்திரி தூக்கத்துல போகும்போது நீயும் கிடையாது, ஜெகத்துமே கிடையாது. அது அதிஷ்டானத்தோட நீ மெர்ஜா இருக்கும் பொழுது. ஆகையினால சைதன்யாம்சத்துல பார்த்தோம்னாக்க பிண்டாண்டமும் ஒண்ணுதான், பிரம்மாண்டத்துக்கும் ஐக்கியமானது இருக்கிறது அப்படின்ற ஐக்கிய சாமானாதிகரண்யத்தை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இதுல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாரு. இந்த தோற்றமானது வாஸ்தவ பதார்த்தம் போல தோன்றதுன்னாரு. ஆனா ஜெகத்தை பார்த்தா அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு
இல்லப்பா உனக்கு எப்படி வாஸ்தவம் மாதிரி சொல்றதோ அதே மாதிரி ஐயோ நீங்க வாஸ்தவமா தான் நினைச்சுன்னு பாக்குற காத்தால எழுந்தோன்னு அதே மாதிரிதான் இந்த உலகமும் வாஸ்தவமா தோன்றது. ஆனா வஸ்துதகா நீ யோசிச்சு பார்த்தன்னா நீ பார்த்தாதான் இந்த உலகமானது இருக்கு, நீயே இல்லைன்னாக்க உலகமே கிடையாதுப்பா. அப்ப எப்படி உலகத்துல சொல்லணும்? அது மாதிரி உலகமும் அப்படிதான் இருக்கா மாதிரி உனக்கு தோன்றதை தவிர இதுவும் வாஸ்தவமா இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்காக தான் பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சொல்றதுக்காக வராது. இன்னைக்கு குரு பூர்ணிமாவனால ஒரு சதஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால அதுக்கு நடுவுல இருந்து நான் இங்க கிளாஸ் இருக்கேன்றதுக்காக வந்தேன். அதனால ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சுட்டு திருப்பி அந்த சதஸ்ல போய் கலந்துக்கணும்ன்றதுக்காக நான் போறோம். ஓம் பூர்ண இன்னைக்கு நல்ல நாளா இருக்கே, சரி இந்த கிளாஸையும் விட வேண்டான்றதுனால இன்னைக்கு குரு பூர்ணிமா அவனுடைய முக்கியமான தினம். நம்ம குருக்கள் எல்லாம் ஸ்மரிக்க வேண்டியதான ஒரு தினமா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வியாசாச்சாரியார மறக்கவே முடியாது. இன்னைக்கு அவருடைய பூஜையை பண்ணி தான் மடங்கள்லாம் விசேஷமாக இன்னைக்கு இருக்கோம் இல்லையா. அந்த வியாசாச்சாரியார் எழுதின பாஷ்யத்தினாலதான் சங்கராச்சாரியார் வந்தார். அப்படி அந்த சங்கராச்சாரியார் எழுதின பாஷ்யத்தினாலதான் நம்மளுடைய பரம்பரையானது இன்னைக்கும் வந்திருக்கு. இத நம்மளுடைய குருமார்கள்லாம் நமக்கும் இத கத்து கொடுத்ததுனால அப்பேற்பட்ட சதாசிவ சமாரம்பாம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்திருக்கக்கூடிய அந்த இதுக்கு நம்ம எல்லாம் நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு. அதனால எல்லாரும் குரு அனுகிரகேன சர்வம் பவத்தின்னு சொல்றது யதா தேவே ததா குரவ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லிருக்கு? தேவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அத குருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அத இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா அவர் விசார சாகரக்காரர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல ஒருபடி குரு மேல, ஏன்னா ஈஸ்வரனும் அதிர்ஷ்டமான பலங்களை தான் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. குரு பூஜை பண்ணாலே அந்த அதிர்ஷ்டமான பலங்கள்லாம் உனக்கு வரப்போறது. பிளஸ் இவர்கிட்ட இருந்து சாஸ்திரமும் வருகிறது. உனக்கு பிரத்யட்சமான பலமும் கிடைக்கிறது, திருஷ்டமான பலமும் கிடைக்கிறது, அதிர்ஷ்டமான பலமும் கிடைக்கிறது. அவர்கிட்ட அதிர்ஷ்டம் ஒண்ணுதான் கிடைக்கிறது. இன்ஃபேக்ட் அதை விட இது வசதி. குருவனுடைய பூஜையானது இன்னும் பரமாத்மா பூஜைக்கு துல்லியம் தான் இது அப்படின்னு விசேஷமா சொல்லக்கூடிய இந்த குரு பர்வா தினத்துல இல்லையா நம்ம முக்கியமா நமக்கு இந்த மாதிரி இந்த ஒரு வித்தியை நமக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியாலையும் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு நமக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமா அந்த சங்கராச்சாரியார் என்ன, நம்ம கோட சாட்சிகள் என்ன, அவரை மறக்க முடியாது, அவர்கிட்ட தான் வந்த விஷயங்கள் என்ன, அதனாலதான் இந்த கிளாஸ் நடக்கிறது. அவருக்கும் இருப்பீங்க. அது மாத்திரம் இல்லாம பரமார்த்தா மாதிரி ஆளுங்கிட்டையும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவள்கிட்ட இருந்தும் இந்த நாலேஜை வச்சு நம்ம பண்றதுன்னு இந்த குருமார்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய கிருதஜத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்கள் மூலமாக உங்களையும் சேர்த்துட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி குருவருளானதும் திருவருளானதும் எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஓம் நம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.